தேவனுக்கே மகிமை. சத்தியத்தின் சத்தம். உபாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறார், அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுது. இப்ப மனுஷனுடைய அன்பை பாருங்களேன். யாருமே இல்லைன்னு சொன்னா அவன் இலக்காரமா இருப்பமா ஒதுக்குறது, ஒடுக்குறது, அல்ல அந்த குடும்பத்தையும் ஒரு மாதிரி இழிவா பேசுறது, இப்படி மனுஷனுடைய சுபாவமா இருக்கும். ஆனா தேவனுடைய சுபாவத்தை பாருங்க, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது, அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறாராம். அந்நியன் மேல நமக்கு தெரியாம நேசிப்போமா? ஒரு நாளும் அப்படி கிடையாது. நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம குடும்பம், நம்ம இது அப்படின்னு தான் நம்ம இருப்போம் இல்லையா? தேவனுடைய சுபாவத்தை பார்த்தீங்களா? அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னமும் வஸ்திரம் கொடுக்கிறதா இருக்கிறார். மனுஷன் அன்பு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவுல தன்னை சார்ந்தவங்க நிற்குது. தேவனுடைய அன்பு பாருங்க, எல்லாருனாலையும் பட்சபாதம் இல்லாம இருக்குது. இயேசு பட்சபாதம் இல்லாத அன்பு தான் அவங்க மேல வைக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். ஆமேன்.